எனவே தனித்தனியாக காது வலிக்கு என்ன செய்யறது, மூக்கு வலிக்கு என்ன செய்யறது, கர்ப்பப்பையில கட்டி வந்திருக்கிறது என்ன செய்யறது, இதெல்லாம் மனிதர்களை நாடி சென்று அவர்கள் உங்களுக்கு கொடுத்த டயக்னோசிஸ். ஏன் இந்த மனிதர்களை நாடி சென்றீங்க? சரி, டயக்னோசிஸ் பண்ணியாச்சு, அடுத்தது என்ன, குணமாக்க வேண்டியது என்ன தெரியாது, வெட்டணும். புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பான். சர்ஜன்ஸ் அவ்வளவு பேருமே புத்தி கெட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவர்களிடம் சென்று அவர்களை ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டுகின்றீர்களே, இறைவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்வான்? இந்த நிலையிலும் ஒரு சுகம் இருக்கிறது என்றால் இவர்களையெல்லாம் மீறி உள்ளுக்குள் ஒரு எண்ணம், சுகமாக வேண்டும் என்று. எழுத்தாளர் சுஜாதா சமீப காலத்தில் இறந்து விட்டார் இல்லையா? எழுத்தாளர் சுஜாதா அவர் கூறிய கடைசி வார்த்தைகள், இனி ஆஸ்பத்திரி பக்கமே வரக்கூடாது, இதை என்னால் தாங்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, வாட பிடிக்கவில்லை, அதிலும் ஆஸ்பத்திரி படியேற பிடிக்கவில்லை, நல்ல விதமாக போய் சேர்த்து அதுக்கப்புறம் தான் கை கால் வரல. அவர்கள் எப்பொழுது மருந்துகளை கொடுத்தார்களோ அப்பொழுது கைகால் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்பாகவே இவர் வெறுத்து விட்டார், வேண்டாம் என்று. அவர் சிந்தனையாளர், எனினும் அவர் சிந்தனை இறுதியில் தான் அவருக்கு உயிர் பெற்றது. உயிர் போகும் நிலையில் உயிர் பெற்ற போது அவருக்கு அது உதவவில்லை. அதுவரையில் நம்பிக்கொண்டிருந்தார். வாருங்கள் என்று கூப்பிட்டு விட்டார், உடனே ஓடிவிடுவார் ஆஸ்பத்திரிக்கு. பிறகு தானே நம்பிக்கை இழந்த பிறகு அங்கு போய் அவருக்கு நம்பிக்கை இல்லை, வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையும் இல்லை. எனவே அவர் உயிர் பெற விரும்பும் பொழுது அவருடைய நிராசை அவரை பலியாக்கிவிட்டது. இனி ஆஸ்பத்திரி பக்கமே வரக்கூடாது, படியேறவே கூடாது என்ற அளவுக்கு வேதனைப்பட்டவர். இந்த நிலை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த நிலைக்கு சென்று நாம் நம் வாழ்க்கையை விரும்ப வேண்டாம். இப்பொழுது விரும்புங்கள், நல்ல நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் விரும்புங்கள். மனிதர்களை நீங்கள் நாடி செல்லாதீர்கள். மனிதர்கள் பெரும்பாலும் பொருள் அடிப்படையில் அறிவு கட்டவர்கள், அருள் அடிப்படையை நம்பிக்கை கொள்ளாத மூடர்கள்.